என் ஊரோ திருவண்ணாமலை பக்கம் கேசிட்டாங்க. ஆமா, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து நான் வயசுக்கு வந்தேன். ஆமா, ஒரு வயசுக்கு எது வயிறு தெரியுது சத்தியமா இல்ல. வயசுக்கு வந்து அப்படின்றா கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டேன். ஓ, வாலிப வயசு அப்படி போடு. எங்க அப்பா அம்மா பாத்தாங்க புள்ள கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டானே, முன்னாடி அவனை வீட்டுல வச்சிருக்கணும். அவன் எதனா ஒண்ணு ஏதோ ஒண்ணு நம்ம மூச்சு இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு எருக்கு மாலை முருக மாலை போட்டுடணும், அப்படியே திரும்ப போச்சிடணும். ஒண்ணு புதைக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்ல, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு ஏதோ நம்ம உயிரா இருக்கும் போதே மஞ்சள் அச்சல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். அப்படி எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணலாம்னு பாத்துட்டாங்க. ஏன்னா என் வீட்டுல ஒரே ஒரு பையன் 10 ஏக்கர் சொத்து இருக்கு, ஒரு வீடு இருக்கு, பணத்துக்கு பண்ண இல்ல, ஒரு வேன் இருக்கு, நல்ல புள்ள, பெரிய புள்ள, எந்த பழக்கம் இல்லாத ஒரு புள்ள, அதால ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணலாம் பாத்தாங்க. என் தாய் மாமன் பொண்ணு இருந்துச்சு. ஓ, தாய் மாமன் பொண்ணு. ஆமா, சொந்தமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் எப்படி கட்டணும் அந்த மாதிரி கரெக்டா சொன்ன. அங்க ஒரு பொண்ணு, அங்க எக்கச்சக்கமான சொத்து. ஆமா, எங்க அப்பா அம்மா தாய் மாமன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓ, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போனாங்க, உங்க அப்பா அம்மா போனாங்க, கேட்டாங்க, உனக்கு திருமணம் செய்து வச்சாங்க. ரைட், கல்யாணம் பண்ணி நான் என்னடா சுகத்தை கண்டேன். ஏண்டா திருமணம் ஆயிட்டு அப்புறம் குடும்பம் நடத்த வேண்டியது, அப்புறம் என்ன சுகங்க தாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி அத்தை பொண்ணு, அது சுத்தமா வயதுக்கு வராது பொண்ணாட்டு இருக்குது. ஏன் அம்மா அவசரப்பட்டு நீ எங்க போயிட கூடாது. ஓ, அது வயசுக்கு வந்து அங்க ஒரு வருஷம் இருந்து வேற யாருன்னா கட்டி போயிட்டா அந்த சொத்து பணம் அங்க போயிடும். அதால நம்ம அவசரப்பட்டு பட்டுன்னு கல்யாணம் பண்ணுவோம். நம்ம சொத்து கிடக்கும். ஆமா, இப்ப அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சதும் எந்த குடும்பம் நடக்கல. வயசு வந்ததானே குடும்பம் நடத்த முடியும். உன் பொண்டாட்டிப்பா அரும்பு மாதிரி அரும்பு எடுத்து போந்தா வாசனை வராது, பூத்த பூ எடுத்து போந்தா வாசனை வரும். இப்போ உன் பொண்டாட்டி அரும்பு மாதிரி. அதான் இதுல என்ன பலன்? இனிமேட்டு அவன் எப்ப வயசுக்கு வரது அது வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? ஏன்னா வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் மும்பைக்கு போனேன். பாம்பே போயிட்டேன். என்ன பெங்களூரு மெட்ராஸ் போத்தானே? வாங்க சம்பாதிக்குவோம், வீட்டுக்கு வந்து போட்டா ஞாபகம் போயிட்டு வர ஒரு பஸ் செலவு வாங்கிட்டப்பியா. ஓ, சம்பாதிக்கும் செலவா போடும். அப்படி எட்ட போனா வர முடியாது. அதனால பாம்பே போனேன். ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். என் ஊரு தாங்கல இருந்து எனக்கு பம்பாய்க்கு ஒரு லெட்டர் வருது. அது என்னன்னு லெட்டர் வருது? ஓ, பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா, அதான் இது ஒரு நல்ல தான் அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? அப்படி வயசுக்கு வந்திருந்தா என் சொந்த செலவுல வளைகாப்பு நடத்துச்சு. மஞ்சள் தண்ணி சுத்துங்க. அப்ப நீ வரலையா? நீ அப்ப மஞ்சள் தண்ணிய வரல? ஏன்? அங்க பணத்தை பார்த்தோம், பணத்து மேல ஆசை வந்துச்சு. ஓ, இந்த பணம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 9,000 ரூபாய். 9 மணி 27,000 மாசம். இந்த பணம் பேங்க்ல ஏற இந்த பணத்து மேல போது ஆசை. ஊர் மேல ஞாபகம் வரல, இந்த பொண்டாட்டி மேல ஞாபகம் வரல. இந்த பணம் ஒரு 10-15 லட்சம் 20 லட்சம் கொண்டு போனோம். நம்ம 10 ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கலாம். கிணறு வெட்டலாம், ஒரு கிணறு வெட்டலாம், பம்ப் செட் போடலாம். அந்த யோசனையில நான் அங்கே இருக்கிறேன். வரல. அப்புறம் ஒரு வருஷம் போச்சு. 2வது லெட்டர் வருது பம்பாய். அது என்ன 2வது தந்தி என்ன வருது? ஓ, பொண்டாட்டி முழுவாம இருக்கா. நீ எங்க இருக்கிற? பாம்பாயில இருக்கிற. உன் பொண்டாட்டி என் ஊர் தாங்கல்ல இருக்க. உன் பொண்டாட்டி முழுவாம இருக்கிறா. ஆமா, அப்படின்னு லெட்டர் வருது. இது ஒரு நல்ல தான். அப்படி ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? அப்படி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல வளைகாப்பு நடத்துங்க. ஒரு சிம்பிளா அப்படி வீட்டோட வளைகாப்பு செய்யுங்க அப்படின்னு ஒரு 15,000 பண்ணேன். அது அந்த வளைகாப்புக்கு வரல. பணத்து மேல ஆசை வந்துச்சு. அப்படி போக இப்படி விட்டுட்டா பணத்தை பார்க்க ஊரு பக்கம் ஞாபகம் வராதுடா. அப்புறம் ஒரு 2.5 வருஷம் போச்சு. ஒரு 3 வருஷம் முடியுது. 3வது ஒரு லெட்டர் வருது. என்னன்னு வருது? பொண்டாட்டி 2வது புள்ள பெற்றிருக்கா. நீ எங்க இருக்கிற? பாம்பாயில இருக்கிற. உன் பொண்டாட்டி எவ்வளவு தாங்கல அப்படி இருக்க 2வது புள்ள பெற்றிருக்கான லெட்டர் வருது. இது ஒரு நல்ல தான் அப்படின்னு ஒரு 20,000 மணி ஆர்டர் பண்ணேன். 2வது குழந்தைக்கு நீ வரல. ஏன்? பணத்து மேல ஆசை வந்துச்சு. ஓ, இந்த இங்க அப்படியே பணத்தை கொண்டு வந்தா அங்க வீடு கட்டணும், மெத்த வீடு கட்டணும். அந்த ஆர்வத்துல தான் அங்கே இருக்கிறேன். ரைட்ரா, இதுவும் பிரமாதம் தான். ஒரு 20,000 அனுப்புனேன். அப்படி 2வது புள்ள பெற்றிருந்தா அது ஒரு காதலி விழா கொண்டாடுங்க, ஒரு பிறந்த நாள் கொண்டாடுங்க. ஒரு 3 வருஷமா வேலை செஞ்சேன். அங்கே மஞ்சள் தண்ணிக்கு போகல, வளைகாப்புக்கும் போகல. 2 புள்ள பெற்று அதையும் பார்க்க முத பிள்ளைக்கும் போகல. நம்ம 2வது பிள்ளைக்கு போகல. நம்ம தெருவில் நடந்து போனா, நம்ம ஊருக்கு போய் தெருவில் நடந்து போனா பாக்குற மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. ஒருத்த துப்புற மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி வச்சு கூடாதுன்னா பாம்பே திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கினேன். இறங்கி பஜார் போனேன். எதுக்கு? அங்க ஏதோ பிள்ளைங்க சில்பாடல என்ன வாங்கி போலான்னு. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை என்ன பிஎஃப் புண்ணாக்க எடுத்து போலாம். 3 வருஷம் பெங்களூர் பம்பாயில இருந்து பிஎஃப் புண்ணாக்கம்மா வாங்கி வருவாங்க.
ஏண்டா அப்புறம் என்ன தின்பண்ண வாங்கி போட்டான் அப்படி நீ பஜார்ல போன பஜார் உள்ள பூந்த பார் யான் ஊரம் தாங்கலாம் ஒருத்தன் எதிர்க்கு வந்தான் எதிரில வரான் ஆஹா. நான் கேட்டேன் மச்சான் பாம்பே போனேன் நம்ம ஊர்ல குடும்பம் எப்படி கேட்டேன் அவன் எடுத்து விட்டான்டா அப்பா அடே அப்பா உனக்கு என்னடா அப்பா நீ பாம்பாய் போனாலும் போன நீ பாம்பாய் போனாலும் போன நம்ம ஊர்ல உன் குடும்பம் கொடி கட்டி பறக்குறான்னா நம்ம ஊர்ல கொடி கட்டி பறக்குறா உன் குடும்பம் நான் கேட்டேன் எந்த வகையில பறக்குது எந்த வகையில பறக்குறான்னு நீ பாம்பாய் போனாலும் போன உடனே நம்ம ஊர்ல பொண்டாட்டி நம்ம ஊரு பரியாரி வச்சு 2 புள்ள பேத்துட்டு குடும்பம் நடத்துறான்டா சொன்னா தாண்டா நம்ம ஊரு பரியாரி வச்சு 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான்னு சொன்னதான் அப்பதாண்டா கோவம் பொறி பறக்குது இந்த லெட்டர் வரும்போது இந்த தந்தி வரும்போது தெரிஞ்சுக்கல அப்பதான் கோவம் பொறி பறக்குது ஒண்ணு அவன் ஊர் உள்ள போறோம் அவனை ஆள வச்சு அடிக்கிறோம் தெருத்துறோம் இல்ல ஊரை விட்டு துரத்துறோம் இல்ல ஊட்ட கொளுத்துறோம் அப்படி வைராகத்தோட பாரு போன உடனே தெருவாசி படி மூடி இருந்துச்சு வீட்டு தெருவாசி ஆமா டவுடு விழுக்குது உட்டவன கால அருகாலோட சாஞ்சி போச்சு அப்படியே அருகால கதவோட அப்படியே பேத்து உள்ள விந்து போச்சு அப்படி எட்டி பார்த்தா அப்படி உள்ளவோட எட்டி பார்த்தா 2 பேருமே ஒரே படிக்கல இருக்கிறாங்க யாரா என் பொண்டாட்டிய சாகலையா இப்படி இருக்கா நீ சும்மா சும்மாவா விட்டுருப்பியா நீ அவனை சும்மா விடக்கூடாது நான் ஆயிண்டா பண்ண இட்டு போனேன் எங்க பஞ்சாயத்துக்கா இல்ல ஸ்டேஷனுக்கா இல்ல வேற எங்க ரீஸ்ட் ஆபீஸுக்கு ஏன்டா ரீசார்ஜுங்க என் மேல இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கிறேன் அடப்பு நாய எதுக்கார உன் பொண்டாட்டி ஒரு பரியாடிட்டு போய் 2 புள்ள பெத்து வச்சுக்கான் ஓம் பேர்ல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப நான் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா எந்த வகையில நியாயம் நான் பண்ணத்தாண்ட நியாயம் எந்த வகையில நான் எங்க இருக்கிறேன் நீ பாம்பே என் பொண்டாட்டி எங்க இருக்கிறேன் உன் ஊரு தாங்கல்ல என் குடும்பத்து வேலைய அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கிட்டு செய்தானே அவன் கஷ்டத்துல வச்சுக்கலாமா சொர்க்கம் கிடைக்குமா நரகதான் அதான் ரோசமா என் மேல இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர் எழுதி வச்சு நானே என் பொண்டாட்டி புள்ளி சந்தோஷமா ரோசக்காரன்டா பேச மேல கையா திறமை அதான் நீங்க அவார்டு வாங்கி வந்துக்கிறேன் அதான் நீங்க அவார்டு கவர்மெண்ட்ல வாங்கினேன் பரியாரி கூட்டி வச்சுக்கிட்டு போடா யாரா கேட்டா கேவலம் காலையில ஊருல போட போறேன் செருப்பா எடுத்தாளா வரமாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த வராது பேர் பரியாரி போட்டு அந்த மாதிரி கையாடி
சக்தி கொண்டவாளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீ அம்மா வெள்ளடங்க சக்தி கொண்டவாளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீ அம்மா அம்மா என்னடங்க சக்தி கொண்டவாளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீ அம்மா வெள்ளடங்க சக்தி கொண்டவாளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீ அம்மா படுத்தவாளே கொஞ்சம் பாரம்மா படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா அம்மா மண்ணை எல்லியுண்ட கண்ணனி சோதாரி கண்ணபூரத்தாலே பாரம்மா மண்ணை எள்ளி உண்ட கண்ணனி சோதரி கண்ணபூரத்தாலே பாரம்மா அம்மா மண்ணை எல்லியுண்ட கண்ணனி சோதாரி கண்ணபூரத்தாலே பாரம்மா மண்ணை எள்ளி உண்ட கண்ணனி சோதரி கண்ணபூரத்தாலே பாரம்மா எந்த சூதித்திடு கொஞ்சம் துப்பத்தங்க ராஜன் துறையான தீரம்மா படுத்தவாளே கொஞ்சம் பாரம்மா படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா யாரி அரசாங்கத்து அரசாங்கத்தை எதிரி போன ஆளு நான் தோனி போடுறேன் ஆனால் யார் வர பருவம் கும்பியா மாட்டு போடுறேன் வாக்கியத்தில் ஏன்னு கேட்டா அவன் நல்லவனுக்கு பார்த்து தான் வச்சிருப்ப ஆளு அவன் தான் வாய்க்கா இருக்கும் வச்ச போருக்கு போடுற வச்ச வருவாங்க சரியான கேள்விடா டேய். நயாத்துக்கு போன இந்த கேள்விலாம் நீ உயிரா இருக்கலாமா டேய் வாய்க்கா வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணோம் ஆளை காணனது இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா பதில் தெரியாது. வாய்க்கா வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணோம்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும் போற வர மாதிரிலாம் புடிங்கி திட்டு போவோம். அந்த மாதிரி கொம்மால கண்டவன் புடுங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படியே சொல்லிச்சு. ஏரி வாய்க்கால தண்ணி வந்தா என்ன ஆகும் போற வரலாம் மடம் மாத்திட்டு போவாங்க. அது பொது வாய்க்கா ஆமா அது போற வரவெல்லாம் மடம் மாறுவான் மடம் மாறுவான். அந்த மாதிரி கொம்பால கண்டவன் மடம் மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அதான் வாய்க்கா வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணோம் நாளைக்கானது அந்த பாப்பா இதெல்லாம் தெரியாத தூக்கு போடுவாதுங்கிறது இப்படியே சொல்லிச்சு. ஒரு பொண்ணு வந்து எம்மா நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் எங்க போனா தெரியல ஏன்னு கேட்டா அவனுக்கு தட்டியில கொட்டி வச்ச பத்தாதுன்னு தொட்டி நிறைய கொட்டி வச்சுன்னு அவன் தலை விட்டு சேரா விட்டு எங்க போயிடான்னு தெரியலையே அப்படி வல்லார போய் ஓய்யா நீ தட்டுல போட்டது நான் சாப்பிட்டேன். ஆமா தொட்டில போட்டது அவன் சாப்பிட்டான். தொட்டில போட்டு வைப்பான் நான் பண்ணி வருவேன் பாப்பா வேலை எதனா பேசினா அப்படியே ஊட்டி ஊட்டி போயிடுவான் உன்னை பார்த்த உடனே எனக்கே வந்துருச்சு பாட்டு பாட்டு. ஓ பாட்டு இல்ல சீசா. ஏ பாட்டுடா நீ பாட்டு மட்டும் சொல்லு நீ பாட்டுலாம் சொல்லாத அவன் சாப்பிடாத பையன் இரு கசம் பண்ணி தான் பண்ணக்கூடாது. கல்வி பாக்கலாம் உன்னை பார்த்த உடனே என்ன ஒரு இனிமையான ராகம். ஐயோ எம்மாடி என்ன ராகம் அது அவன் கோவேரி காவேரி. ஓ காவேரி ஏமா வாய் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்மிழிச்சாமா ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்மிழிச்ச ராப்பகல கண்மிழிச்சு ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகல கண்மிழிச்ச ராப்பகல கண்மிழிச்சு ராணி ஒன்ன கைப்பு ராப்பகல கண்மிழிச்சு இங்க வந்து நேரம் ரொம்ப சத்தம் கேட்ட நோடி போறமே எனக்கு. ரொம்ப அதிக சத்தம் கேட்டா நொடிப்பு வரும் ஆமா கல்யாணம் பண்ணி என்ன பண்றது பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டி வைக்கிட்டேன். சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் தேவி ஓமன கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம்
தேவி உம கண்ணோட்டம் சேவந்தி பூவா மன்னார் குடி பொண்ண பூவா அங்கே சேவந்தி பூவா மன்னார் குடி பொண்ண பூவா மன்னார் குடி பொண்ணு வந்து பறி கொடு போவோம் நீ மண்ணா போவோம் எங்க வந்து கை வைக்கிறான் பாரியாமா என்ன நினைக்கிறா எங்க அக்கா கிட்ட நீ இந்த மாதிரி அது மாரியா தாயா எங்க அக்கா எரிவோடு டைம் அடிக்கடி ஜோரம் இல்ல எவ்வளோ சின்னதா அடி அடிக்க அவன் அடிக்காத பாவன பூபதி ஓ வாங்க அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா குடிச்சுடா அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா ஓ அண்ணனு கூப்பிடு வணக்கம் அண்ணா அண்ணனு கூப்பிடுறா பாப்பாடா தங்கச்சி நானு அண்ணனு கூப்பிட்டா தங்கச்சின்னு கேளு தங்கச்சி அண்ணா வணக்கம் அண்ணனே கூப்பிடு ஓ மாமனு கூட்டு போறா ஏன் என்ன காரணம் மாமனு கூப்பிட்டா என்ன மாமனு கூட்டா பஞ்சாயத்து கூட்டுவாங்க அதனால அவதாரம் போட்டுருவாங்க அவதாரம் போடுவாங்க அண்ணன் கூப்பிட்டா அன்னைக்கே படியும் ஆனா கண்டுக்க கண்டிப்பா மாட்டாங்க அண்ணன் தெரிஞ்சாது அப்படி கம்முன்னு போயிடுவாங்க அப்படின்னு அப்படி கம்முன்னு போயிடுவாங்க சரி வாங்க மாமா வணக்கம் ஆமாதான் கூப்பிட வேண்டாம்ல மாமா அண்ணனே கூப்பிடுறீங்க அண்ணனை கூப்பிடணும் என் ஊர்ல எத்தனை பேர் அண்ணன் கூப்பிடுறாங்க வாங்க அண்ணா அண்ணா தங்கச்சி டபரு மேல கை வைக்கிறது வேறலாம் வச்சுக்காத அப்ப என்ன நினைச்சுக்கணும் நீ தங்கச்சி தானே அதானே கை வைக்கிறான் பாரியாமா ஐயோ ஐயோ கண்ணு அடிக்காத பையா கண்ணு வீணா போயிடும் மாடி போய் பாப்பா சின்ன பொண்ணு அது விஜய் மரண பையா மாடி போய் சனிக்கு வர பாத்துட்டு நீயே மாதிரி ஆட்டங்குது அவன் பாவாடை உள்ள காலை விட்டு ஆடுறான் பையா காலம் மட்டும் விடுவான் சாரி நான் கட்டி விட்டு ஈத்து போறேன்னு வரான் அப்பெல்லாம் ஏமா அது தப்ப நினைக்காம ஐயோ எம்மாடி நானும் 4 அக்கா தங்கச்சி போன வந்தான் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் சொல்லு பிறந்தவன் கூட பிறந்தவன் சொல்லு பிறந்தவன் அதுதானே அவனை ஒரு சித்த முட்ல அவனை படுக்கூட காணும் பூபதி எங்க சித்தப்பா வீட்டுல எனக்கு படுக்க வைக்காத காரணம் உனக்கு போற தெரியும் தங்கச்சி வந்து சொல்லிட்டேன் ஏன்னா அப்படிலாம் நினைக்காது உங்க வீட்டுக்கு உங்க சித்தப்பா வீட்டுக்கு நடமாட்டமா ஆமா நடமாட்டான் நடுப்பு இன்னைக்கு வரையா நான் வச்சு தப்பா நினைக்காதே அம்மா சித்தப்பா பொண்ணு யாரா சித்தப்பா பொண்ணு யாரு நீடா எங்க வர மாதிரி தப்பா நினைக்காதே அம்மா ஒரு பொருள் மேல ஆசைப்பட மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் நிலம் வாங்கணும் ஆசைப்பட அந்த மாட்டேன் ஆசை வராது நிலம் வாங்கி ஒரு கிணறு வெட்டி நினைக்க மாட்டேன் அந்த ஆசை ஓடாது இல்ல கிணறு வெட்டி தண்ணி வரணுன்னு சைடு போர்டு ஏறணும்னு ஆசைப்பட மாட்டேன் எங்க வந்து சைடு போர் வைக்கிறேன் தண்ணி வரதுக்கு 3 வாயில நின்னு குத்த நாளைக்கு அங்க நின்னா யாருக்கு ஆபத்தியம்மா உனக்கு தானே ஆபத்தியா ஆமா வாடா இப்படியே வா அது மாதிரியா ஒரு பில்டிங் ஒரு 10 மாடி வீடு கட்டணும் ஆசை இல்ல அந்த ஆசை மேல வராது ஆசைப்பட மாட்டேன் கறி மேல ஆசைப்பட மாட்டேன் ஒரு மீன் மேல ஆசைப்பட மாட்டேன் லைட் மேல ஆசைப்பட மாட்டேன் வெயிட் ஆகணும் ஆசைப்பட மாட்டேன் ஆமா என்ன ஒண்ணு இந்த பொட்டை பொண்ணா கொஞ்சம் ஆசைப்படும் பொட்ட பொண்ணு கிட்ட வராம பொட்ட பொண்ணு கிட்ட வராம ஐயா என்ன இந்த பாரு மல்லி பூ வச்சி வாடுதே பையா ஒண்ணு பார்த்தோம் பார்த்தா பயமா இருக்குறான் கடைக்கு கூப்பிடுறாங்க தெரியுதா எந்த கடைக்கு கூப்பிடுறீங்க இப்ப எந்த கடைக்குடா பங்கு அடிக்க போட்டு விடு போட்டு போனதாம உடம்பு போட்டு ராத்தியா தம்பி இது எப்பப்பட்ட சபை இது லட்சுமி கடாட்சி சபை மகாலட்சுமி ராஜ்யபுரி சபை ஆமா இந்த சபை எதால் கூடப்பட்ட சபை அங்கால பரமேஸ்வரி அமாவாசை முன்னிட்டு கூடப்பட்ட சபை ஆமா அந்த அம்மன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் இது வந்திருக்காங்களே மாதா பிதா குரு தெய்வம் இவருடைய பாதத்திற்கும் அநேக கோடி வணக்கம் வணக்கம்மா ஏண்டா என்னுடைய விளக்கம் அருமையா இருக்கிற எவ்வளவு ரேட்டு போறேன் பஸ்ல டிக்கெட் எவ்வளவு உனக்கு போடுறாங்க உனக்கு பிரியாச்சு அப்புறம் நீலாம் பிரியா தானே போறீங்க டெய்லியும் உங்களுக்கு காசு கொடுத்துவாங்க தம்பி என்னுடைய விளக்கம் விவரமா கூறு சொல்றேன்
ஜோதி மணிகண்டீதே மதன மோகன பள்ளி பள்ளி வள்ளி மதன மோகன வள்ளி வள்ளி சேர்த்து விளக்கமா புட்டு விட்டது. இந்த முருகர் பொண்டாட்டிக்கு வள்ளி இருக்குது, அது என்ன வேணும்? சித்தாத்த மாவளா வேணும். பக்கத்து ஊருதா செத்தாத்தா மாவளா வேணும். எத்தனை வேலைக்கு பேராத்த மாவளா வேணும். பக்கம் தான் என்ன வச்சுக்க மதன மோகன வள்ளி. மதன மோகன வள்ளி என்கிட்ட ஒருத்தர் பெரிய பள்ளி எங்க இருக்கிறான்? தாதாடிதான் பாரு பள்ளி ஓடி வச்சு பாவது. ஆமா கோமலர் கச்சக்காரி மச்சா கோமலர் 2 வாங்கிட்டாங்கடா. மதன மோகன வள்ளி மோகன வள்ளி என்று விளக்கமா புட்டு விட்டது. ஆமாமா தம்பி ஏக்கா தம்பி ஏக்கா எனக்கு இந்த உருவம் தான் நஞ்சுனுக்கிறியா நீ? வேலை ஏய் மாறிட்டியா? அங்க போலேம்மா. இந்த உருவம் மட்டும் தான், வேற என்ன உருவம் இருக்குதா? உருவம் இருக்கின்றது. ஏய் பார்த்த தம்பி அவ்வளவுதான். நீ டேய் நான் ஏற்கனவே காலத்தில் நான் யார் தெரியுமா? யாரு? தெரியாதா? தெரியாது. விதர்ப்பபுரி ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய நான் தான் விதக்கலக்கர். அங்க நீ வாங்கிட பாடுறா. அதேதாங்க அது வாங்கிதான் வந்து போய் ஆயிட்டான். டேய் டேய் இப்ப அந்த உருவம் கிடையாது, நல்ல உருவத்துக்கு தான் வந்துக்கிறேன். அது உனக்கு 2 இருக்குது. 2 உருவமா? தரக்கி மதன மோகன வள்ளி. ஆமா அது 2 விதத்தரக்கி. ஏய் விதத்தரக்கர் விதத்தரக்கர். ஆமா இப்ப அரக்கி. அதேம்மா விதத்தரக்கி. ஆமா அரக்கினா லேடிஸ், அரக்கனா பாய்ஸ். அரைக்கினா அந்த உருவம் கிடையாது. இப்ப எப்படி இருக்கு? நான் இப்ப லேடிஸ் மாதிரி இருக்கேன். அழகா இருக்கிறனா அரைக்கு உருவத்துல இருக்கிறனா அழகாதான் இருக்கிறேன். இப்படியே போ, திருவண்ணாமலைக்கு போ, அதிக ரேட்டு வரும் உனக்கு. என்னடா பையன் நினைச்சிருக்கிற நீ? நாடகத்துக்கு ஒண்ணு அதிகமா ரேட்டு கொடுத்துட்டு போ. ஆமா அடுத்துக்கேம்மா தம்பி விதத்தரக்கர். ஏமா ஓட்ட இருக்குது உனக்கு உடவில தம்பி. இப்ப தற்சமயம் மதன மோகன வழியா இருக்கின்றனே. இந்த உருவம் எதனால் வந்தது? எப்படி? ஏய் திருலோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் ரேப் பண்ணிட்டாரா? ரேப் பண்ணிட்டாரா? அப்படி எப்படி வந்து சொல்றது கேளாண்ட பையா? டேய் நீ நாசமா போவ. டேய் கீழ சொல்றத கேளுடா. கீழா சொல்றத கேளுடா. ஆமா அதான்டா கீழா சொல்றத கேளுடா. சை இப்ப தாண்டா வந்துறான். நீ ஒருமையான வேலை விடி வெறியும் ஆட்றா நீ. பூபதி
தேவலோகத்தை கொள்ளை கொண்டு வரும் வழியில் அந்த உருவத்தில் விதத்தரக்கன் உருவத்தில் தேவலோகத்தை கொள்ளை கொண்டு வரும் வழியில் அந்த 3 உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் ஆமாமா எதிர்க்கே வந்தாரு. ஓஹோ நான் செவனேன் இருக்கத்தில்ல நானு கம்முன்னு தானே போயிருந்திருப்பேன். கம்முன்னு தான் இருந்திருப்பாரு. கம்முன்னு மாட்டினா அவன் வழியில போயிட்டு இருந்தான் நாரதன். ஆமா நான் என்ன பண்ண வழியா போறானே ஒத்த புண்ணூல் போட்ட பாப்பான். ஆமா போறானே இது சகுன தடையா இருக்குது அப்படின்னு அவனை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கினான். அடி மாறியாத்த தாயே. ஆமா சும்மா இருக்கிற ஆமா கம்முன்னு தானே போனான். அவன் ஒரு பக்கம் போறா, நீ ஒரு பக்கம் போறேன். என் நிலைமை அது மாரி ஆயிடுது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆச்சு தம்பி. அவன் என்ன பண்ணான், என்ன இது மாரி அடிவாதனமா அடிக்கின்றாயே, உன் உடம்பெல்லாம் வலிக்கின்றது. அதனால அகோர உருவத்தில் இருக்கத்தால ஒரு அசுர உருவத்தில் இருக்கிறதால என்ன இது மாதிரி அடிக்கின்றாயே, அதனால நீ ஒரு பெண்ணாக போக கருது புண்ணா சாபத்தை அவர் கம்முன்னு போற மாதிரி சீண்டி அவர் அடிச்சா சாபம் கொடுக்காம சப்போர்ட் பயமா கொடுப்பாரு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. முன்னதாச்சியா தம்பி அதனால அந்த உருவமா அந்த சாபம் தான் எனக்கு இந்த உருவம். தம்பி என்னடா பாக்குற, சுத்தி முத்தி பாக்குற நீ? இல்ல அவன் வேற நான் வேற. நீ சொல்லு அந்த சாபம் தான் வந்துச்சு. அந்த சாபம் தான். ஆமா இந்த உருவம் வந்து விட்டது. ஆனா இந்த உருவம் எதனால மாறும், எப்படி மாறும் அப்படி என்று நாரதரே கேட்டாதான். ஏன்னு கேட்டா சாட்சிக்காரங்க அல்ல ஊழத்தை விட சண்டைக்காரங்க அல்ல ஊழ்த்தலாம். கண்டிப்பாமா எப்படி சாட்சிக்காரன் நமக்கு சப்போர்ட் பண்ண தவிர திரும்ப பக்கம் வரமாட்டான். அவன் சண்டாட்டுக்காண்டே போனாதான் ஆமா நமக்கு நல்லது நடக்கும். அவன் முள்ளு குத்துனா முன்னால தான் எடுக்க முடியும். ஆமா அது மாதிரிதான். அதனால சாட்சிக்காரங்க அல்ல போய் விட்டு விட சண்டைக்காரங்க அல்ல விழுந்துடணும் அங்கே ஊழிய. அதனால நாரத மகாமுனிவரே பார்த்து இதுக்கு என்ன வழி, நான் எப்படி மாறுவது, இந்த பெண்ணூரு என்னை விட்டு எப்படி விலகுவது, இப்படியே நானும் நல்லா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறேன். ஆமா இப்படி இந்த மக்கள் கடலாம் என்னப்பா ஐயோ சொத்து ஆள ஒரு குத்திட்டு பா. காசுக்கு என்ன வேணுமா? வானாண்டா அப்பா, நம்மளுக்கு வானம் அந்த காசு வேணாம், ஒண்ணு வேணாம். சரி விடு. அதனால இப்ப நாரத மகாமுனிவர் இன்னைக்கு நாரத மகாமுனிவரை பார்க்க வேண்டும். ஆமா அதனால சரி போலாமா? போலாம். எங்க இருக்கிறாரு? அவர் சுடுகாட்டுல இருக்கிறாரு. இப்ப நீ என்ன கேட்டா அவர் எங்க போறவர் யாரு கண்டா? சரி திருலோகத்தை சுத்தி வராரு. சரி அவர் இங்க இருப்பாரோ அங்க இருப்பாரோ அங்க இருப்பாரோ. அவர் எங்க வரான்னு பாக்கலாம். போன் பண்ணி கேளு. ஓம் நமோ நாராயண நமக. தூக்காதீங்க ஐயா. ஏண்டா கையை தூக்காதீங்க தம்பி. தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். என்ன தவா? ஆமாண்டா தம்பி தவம் பண்ணு. உமதி என்னடா ஓடி வந்த காரணம், என்ன காரணம்? ஐயா நாரதரே, ஐயா வணக்கம் நல்லா இருமா. பொண்ணாசை பொருளாசை மூவாசி இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அம்மா நல்லா இருமாட்டா தம்பி. இத புடிச்சு அவர்கிட்ட கொடு. என்னம்மா? ஆமாப்பா. ஏய் தம்பி பாம்புங்க சுகமா இருக்கு சொன்ன. ஆமாப்பா. டேய் இந்த 3 ராசி சிக்கரை வெறுத்தவன். அப்படியே அந்த பொண்ணு பாதத்தை பணிந்தார்கள். பாதத்தை பண்ணா கட்டி நல்லா இரு. நாரத மகாமுனிவரே, ஐயா அருமறை உணர்ந்திட்ட பெரியோர தங்க திருவடி அருமறை உணர்ந்திட்ட பெரியோர தங்க திருவடி பணிந்திட்ட மறையோரே. அருமறை உணர்ந்திட்ட பெரியோர தங்க திருவடி பணிந்திட்ட மறையோரே. அருமறை உணர்ந்திட்ட பெரியோர தங்க திருவடி பணிந்திட்ட மறையோரே. திருவடி தண்ணிலே செல்வி பெண்மணியார், திருவடி தண்ணிலே செல்வி பெண்மணியார், திருவடி தண்ணிலே செல்வி பெண்மணியார், திருவடி தண்ணிலே செல்வி பெண்மணியார். பலவீர மலர் கொண்டு பாவையார் வடிந்தேன். நாரத மகாமுனிவரே, தங்களின் பாதத்துக்கு இந்த பெண்மண்ணா யாரு தெரியுங்களா? தெரியுதம்மா. ஏந்திரம்மா நல்லா இருக்கு. கோடி வணக்கங்க. அம்மா நீ வந்து பலம் படிந்த அம்மாடி வாழ்வு வாசலமாக பெண்மானி. வந்து பலம் படிந்த அம்மாடி நீங்கள் வாழ்வு வாசலமாக பெண்மானி. வந்து பலம் படிந்த அம்மாடி வாழ்வு வாசலமாக பெண்மானி. சந்தோஷமா பெண்மானி நீங்கள் வாழ்வு வாசலமாக பெண்மானி. வாசவண்ணலால் என்ன சம என்னாலும் வாசவண்ணலால் என்ன சம என்னாலும் வாசவண்ணலால் என்ன சம என்னாலும் வாசவண்ணலால் என்ன சம என்னாலும் ஐயக தண்ணிலே என்னாலும் வாழ்வு வாய்
வணக்கம் சுவாமி. எல்லாரும் நல்லா இருமா, சுகிமா நல்லா இருமா. ஐயா அம்மா நான் யாருன்னு தெரியுதுங்களா? அம்மா தெரியுதம்மா. பூபதி. ஆமாண்டா, ஏண்டா அழகான ஒரு பெண் உருவமா தெரியுது. ஓ அப்புறம் அப்புறம் இதுதானே வேணாம்னு சொல்றது. சத்தியமா யாரும் உனக்கு தெரியல. இதுதான் வேணாம்னு சொல்றது. யாருக்கு தெரியல சத்தியமா உனக்கு. நீ ஏய், பண்ண வேலை. நீ பண்ண வேலை இந்த கோலத்துல இருக்கிறீங்க, நல்லா பாருங்க. நான் விதியேன்னு தவம் முறிந்து கொண்டிருந்தேன். என்னை அடியோதனமாக அடித்து நியாயம்தாங்க. இப்படிப்பட்ட சாபத்தை பெற்றிருக்கின்றாய். ஏங்க என்ன அழைத்த காரணம்? நானோ ஒரு அரக்கன், ஆமா நீயோ தேவலோக தந்தியாச்சே. ஆமா. நான் என்ன தவறு செய்திருந்தாலும் பொறித்து கொள்ளலாம்ல. அதான் 1000 தப்பு பண்ணாலும் தண்டிப்பு ஒரு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஆமா அது பாவங்க அந்த பொண்ணு. சரியப்பா. ஏங்க மாத்திருங்க. நீங்க வந்து தேவலோக தந்தி, தந்தி நான் வந்து பூலோகத்து. இது என்னவா? ஐயா ஏங்க அதுக்கு வரும். ஏற்கனவே காலத்திலே ஏற்கனவே காலத்தில் நீங்க சாபம் குடுத்தீங்க பாரு. ஆமா. விதப்புரி ஆண்டு வரக்கூடிய ஆஹா. நான் தாங்க ஓ விதத்தரக்கன். விதத்தரக்கன். நானே தாங்க. சாப்பிட்டு கொடுத்த பாரு. இப்பதான் தெரியுதுங்களா? ஆமா. ஐயா ஒரு புரியுதா? அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஐயா. ஏன்டா? அதே ஒருத்து மாத்திருங்க. ஆமாங்க. பொண்ணா மாறி விட்ட உடனே ஆம்பளை பாதம் சும்மா இருக்க மாட்டாரு. கூட்டு ஏங்க இவனே கம்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓ எந்த நேரமும் சினேகிறான். தூக்கம் வர மாட்டேங்குது. அரிப்பாக்குறான். சரிப்பா, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அந்த உருவமே தான் வேணும். ஓ உனக்கு அந்த அந்த அரக்கன் உருவம் வேண்டும். அரக்க உருவமே தான் வேட்டும் எனக்கு. ஆமா. இந்த உருவம் வேணாங்க. எனக்கு உமக்கு சுய உருவம் வேண்டுமானால் இந்த உருவம் என்னால மாறாது. ஓஹோ. எவன் பார்த்தாலும் ரோட்டா போனாலும் கை பிடிச்சிக்கிறானுங்க. அதனால மாட்டு கோமி 2 லிட்டர் கூடி. மாட்டு கோமி 2 லிட்டர் கூட்டா என்னடா ஆகும்? கோமி மாறிடும். அது போல உன் உருவம் மாறிடும். ஒக்கா கழிச்சு நான் கூட்டி போய் குடு. என்கிட்ட வராடா. ஐயா ஐயோ ஐயா ஐயா. அம்மா உனக்கு கொஞ்சம் வயசு சொல்லுங்க. சுய உருவம் வேண்டும். ஆமா. அம்மா நீ ஒரு அரக்கனை பார்க்க வேண்டும். ஓ நீ எந்த அரக்கனை பார்த்து ஆ, சேர்ந்தீரானால் நானே ஒரு அரக்கன். ஆமா அரக்கன் பெண்ணாக ஆகிவிட்டேன் உன்னுடைய சாபத்தால. ஆமா பெண்ணாக ஆகிவிட்டேன். ஆகிவிட்டு நான் இன்னொரு அரக்கனை பார்த்து நீ சேர வேண்டும். ஆமாமா. இன்னொரு அரக்கனை பார்த்து நான் சேர வேண்டுமா? இன்னொரு அரக்கனை பார்த்து சேர்ந்தீரானால் ஏங்க இதெல்லாம் நியாயமாங்க? உனக்கு இந்த உருவம் வேண்டுமா இல்ல சுய உருவம் வேண்டுமா? ஐயா. அது என்னடா? நான் ஒரு அரக்கன். ஐயா நான் ஒரு அரக்கன். ஓ நீ ஒரு அரக்கன். ஆமா என்னோட சேர சொல்லுங்க ஐயா. ஐயா நான் ஒரு அரக்கன். அரக்கன். என் பேரு குண்டக மண்டக ஏய், புத்தகமண்ட அரக்கன். ஆமாய்யா. தம்பி உத்தராபுரம் மண்டக்கு மேல வரும். சுடுகாட்டு மாண்டியா சொல்லுங்க. சேர பார்த்தா அதை கூட மாட்டான் பாருங்க. சரி, தம்பி நான் ஒரு அரக்கனை பார்த்து அம்மா காதல் கொண்டு அவனை சேர்ந்து வந்தான். இந்த பெண் உருவம் மறைய வேண்டுமானால் மறை வேண்டுமா? நீ ஒரு அரக்கனை சேர வேண்டும். சேர வேண்டும். அரக்கனை சேர்ந்திரானால் சேர்ந்திரானா? உன் சுய உருவம் வந்துவிடும். இதுதான் வழி. அந்த அரக்கன் உருவே ஆமாமா வந்துவிடும். கண்டிப்பா வந்துவிடும். அப்படியா? ஆமாமா. ஒரு ஆம்பளை பார்த்தா இந்த ஒரு பாட்டு பாட லவ் பாட்டு என்ன பண்றா? ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா அம்மா இதுதான் வழி. இந்த உருவம் உனக்கு அரக்கர் உருவம் வர வேண்டுமானால் வர வேண்டுமானால் நீ ஒரு அரக்கரை பார்த்து நான் உன்னை அரக்கனை பார்த்து சேர வேண்டும். சேர வேண்டும். சேர்ந்தீரானால் உன்னுடைய சுய உருவம் வந்துவிடும். அந்த அரக்கன் உருவமே வந்துவிடும். வந்துவிடும். அப்படியா? இதுதான் வழி. நீ ஒரு அரக்கரை பார்த்து சேர்ந்து வா, சீக்கிரம் போய் இதோ போயிட்டு வருகிறேன். இப்படியாக இந்த பெண்மணியாக ஒரு அரக்கனை தேடி செல்ல இந்த நேரத்தில் மதங்களை ஆண்டு வரக்கூடிய மத தரக்கன் தற்பா
மனோப்பா ஓ எங்க ஓட்டு விட்டாங்க கேரளா குட்டி நாய அதான் கேரளா குட்டி நாய் கேரளா நாயிடா போய் கம்மன் தான் நாயை பிடிச்சி கட்டிட்டு ஊசி போட்டு வரோம் ஒண்ணுன்ற மச்சான் ஏ பையா கூடா கொம்மா செத்து போனா ஏ பையா கூட கொம்மா செத்து போனா ஏ பையா கூடா கொம்மா செத்து போனா ஏ பையா கூட கொம்மா செத்து போனா பெரிய தடியா வெட்டு பெரிய தடியா வெட்டு நல்ல தேர கட்டு பெரிய தடியா வெட்டு நல்ல பெரிய தடியா வெட்டு நல்ல தர தேர கட்டு ஆத்து மணல அள்ளி வேடா கொம்மா கொல்லி ஆத்து மணல அள்ளி வையா கொம்மா கொல்லி ஆத்து மணல அள்ளி வேடா கொம்மா கொல்லி ஆத்து மணல அள்ளி வையா கொம்மா கொல்லி ஏ பையா கூடா கொம்மா செத்து போனா ஐயோ ஏய் தம்பி ஏய் பூபதி நீ உள்ள போவாத நான் படுத்து பெண்டு வரேன் இருடா இவன் யாரோ ஒண்ணு விட்டுக்கிறான் பாரு டேய் ஓ ஆடு பாரு வந்தே சித்தப்பா இன்னும் பார்க்கல அவரு கண்டுக்கல அவரு கம்முனு ஏன்டா தள்ளி நான் தள்ளி விடல சத்தியமா இந்த கூட்டிச்சா தான் தள்ளி இருக்கோம் ஐயா அப்பா விட்டு குத்துற ஐயா கேட்ச் ஐயோ போனாலும் அங்கே நோண்டி வைக்கிறாங்க அவளுக்கு ஐயா மறைக்காத மறைக்காத ஐயா மறைக்காதுல நான் பண்ணியா நானு டைம் ஐயா பண்ணியா நானு அவன் அடிக்காரன் ஐயோ என்ன எனக்கு அதுதான் எனக்கு ஜுரம் வரும் எதுனா தூரம் வரும் நீ சும்மா வாழை தூக்காதீங்க வாழை நாயா நானே ஐயோ கொஞ்ச நாள் மாட்டீங்க
என்னெல்லாம் யாருன்னா அடிச்சாங்கன்னா அவங்க பவு அம்மா சிலுகுடா பீர் பாட்டு இது எப்படியா பீர் பாட்டு வயர் தான் இருக்குது. அது என்ன அடிக்குது 3 குவார்டர் இன்னும் இடத்துல குடிக்குது பாரு அது. என்ன இது? அது வீட்டுல இருக்கிற பொம்மை. ஐயா அது விடுங்க, ஏய், வார்த்தையை விடுங்க, கஷ்டான வார்த்தை விடுங்க. தவறா பேசினா அடிப்பாங்க நம்மள. இது அந்திராரிலே இது அப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாட்சம் சபை. லட்சுமி கடாட்சம் இந்த சபை, மகாலட்சுமி விருது சபை. இந்த லட்சுமி கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவங்களாம் உட்காந்துன்னா ஆட்டம் அருமையா பாக்குறாங்க. ஆமா, இந்த லட்சுமிக்கு அக்கா யாரோ அவங்க போய் ஒரு ஆட்டம் ஆட்டுறாங்க, அப்படியே வீந்து போறாங்க. பாருங்க ஒரு ஆட்டம் ஆட்டி கீழே பாருங்க. அதுதான் நான் பட்டு பெண்டு வரேன்றேன். ஐயா நீ வேணாம்டா ஐயா போனா ஊத்தே நின்று இன்னைக்கு நிக்காத வாடா, தண்ணி விட்டு வர்றாரு. மகாராஷ்டிரா மசாலா தண்ணி விடுற மகாராஷ்டிரா. இது அந்திராரிலே. ஆமா என்னடாவா என்ன அப்படியே ஏய் இரு பாப்படா சக்கட்ட ஏய் வரா போடும் தம்பி. இதோ மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், குரு தெய்வம். ஆமா, அவர பாதத்திற்கும் பாதத்திற்கும் நம்ம கம்பெனி வாத்தியார் ரெண்டு வாத்தியாருக்கும் இந்த சிறுவன் அனைவரும் வணக்கம். ஒரு கோடி வணக்கம். ஏய் நாளை ஊத்து பார்த்தா பத்தி சொல்லுங்க விளக்கம். மகாராஜா அப்படியே வார்த்தைய கைய தூக்கணும் வண்டி அப்படியே தப்புன்னு விட்டுருணும். வார்த்தைய மகாராஜா வார்த்தைய விளக்க புரிஞ்சுதாடா. இவர் தான் மரம் அறக்கிறவர். மதத்தை இறக்கண்டா. மரம் இருக்கா நானு மதத்தை இறக்க என் கூட 2 கட்டைகளா இருக்குது. கட்டை கண்ணா பண்ணி இருக்கிறாள் நானு பள்ளி கால இருக்க போய்களா மதத்தை இறக்கணா. மதத்தை இறக்க தம்பி மலத்தரக்க. ஆமாமா என்னோட நாடு நாடு மதுகமலை. மதுகமலை. ஆமா, மதுமலை ஆண்டு வரக்கூடிய ஐயா மதுகமலையா. ஆமா, அந்த செஞ்சி மலை என்ன வேணும்? சித்தாட்ட மோனா வேணும். சித்தாத்தா ஏய் அத மதுமலை ஆண்டு வரக்கூடிய மதுகமலை ஆண்டு வரக்கூடிய மலத்தரக்கன். மதத்தரக்கேன். எங்க அக்கா வந்து ரனிவோரா எங்க போயில எங்க போல போய் வந்தாங்க. ஐயா மலத்தரக்கு மதத்தரக்கு விலக புரிஞ்சு விட்டுதா. ஆமா தம்பி நாடு நாடு தெரியாதா? மதுகமலை நாடு நாடு. ஐயா 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 இதுக்கெல்லாம் காரணம் கம்மியாட்டுதான். மரவம் பூரா பேரும் ஒரு மகாராஜா வந்திருக்கிறாரு. அவருக்கு பூரா அவுத்துக்கிறாங்க.
நாய் என்ன ஊதுறா அப்படியா ஐயா வயிற்றுக்கு சோறுன்றானா போன் பண்ணி செருப்பாய் விளக்கப்படுத்தி விட்டுதா விளக்க விபரமா புரிஞ்சு விட்டது யார் என்று மதத்தரக்கன் அப்படி திறந்து வீரம் என்ன வீரம் என்ன தர்மம் என்ன திறமை என்ன ஒருத்தவன் என்ன கண்டால் உன்னை கண்டால் செருப்பால் அடிப்பான் மகாராஜா போன் வருது மகாராஜா ஒரே நிமிஷம் இருங்க ஐயா போன் வருதா ஒரே நிமிஷம் போன் பேசுறா என்ன ஹலோ 9 வருது அதான் 3 9 வருதுடா ஹலோ சொல்றா மச்சான் என்னடா இதுக்காது போச்சா கேட்டுடு யாரு என்னடா பூபதி செருப்பால் அடிப்பா கம்மியாட்டியா செருப்பால் அடிப்பா போன் தானே பேசிருக்கா சுத்தமான கால் தானே ஒண்ணுல மச்சான் குட்டி நாய் குறுக்கால வந்துச்சு சரி யாரு நம்ம மடியா என்னடா சே ஐயோ எங்கடா செருப்பாலே அடிப்ப பேசிருக்கா சரி அதே குட்டி நாய் வந்துச்சு சரி மணிக்குனாச்சு ஆக்சிடென்ட் ஆச்சா எங்கடா சொந்தங்க பைபாஸ் கண்டாஜூர் பைபாஸ்ல எப்படி ரன் பண்ணா சொடப்பு கட்டியா கட்டியா ஒண்ணுல மச்சா பண்ணி குட்டி எப்படி பைபாஸ் ஆகிடுச்சு என்ன எப்படி எவனை போய் மோதிட்டானா கார் யாரும் மோதிட்டானா நான் பண்ணி விட்டேன் அட பாவி குடிச்சு போய் விட்டானா நான் ஆட்டத்துலேருந்து வரும்போதே சொன்னேன் அவன்கிட்ட குடிக்காம வாடானா குடிச்சு போய் மோதிட்டு அவன் நல்லவன் தான் நீ குடிக்க சொல்லிட்டு வந்திருப்ப சரி ஆம்புலன்ஸ் வந்து இல்லையா ரொம்ப சீரியஸா இருக்கானா சரி எங்க முண்டி பாக்கமா சரி காலைல எங்க தான் ஆடுறேன் சித்தாத்தூர்ல பக்கம் தான்டா இந்த பஸ் ஏறி வந்துடுறேன் சரி வணக்கம் நான் காலைல வாதிட்டு 50,000 வாங்க வந்துடுறேன் நீ பார்த்து ரூபாய் அப்ப பாத்துக்கு புள்ளிய செத்துட்டாடா தூக்கி மட்டும் வந்துரு மகாராஜா என்னடா மகாராஜா வாயால எப்படி சொல்லுவேன் பணம் என்ன வேணுமா உனக்கு அதெல்லாம் வேணாம் மகாராஜா நகைக்கு என்ன வேணும் என்னடா நடந்துச்சு ராகு நம்பலாம் ஐயோ ராகு நம்பர் சரி ரைட்டு சரி ராகு நம்பர் தான் வந்தது ஆமா யார் பேசன்து தம்பி மூணாங்களா இந்தியாரனா ஆமா மகாராஜா இந்திக்காரன் மகாராஜா இந்தியாரனா பேசுறான் ஆமா இந்தியார் என்ன சொன்னான் வேணாம் மகாராஜா இல்ல சொல்றா கோச்சிக்குவேன் நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்லு கோச்சிக்குவீங்க இல்ல நான் கோச்சிக்க அவன் மாட்டேன் என்னமா சொன்னா உம்மால் விடுக்கு உம்மால படுகின்ற மகாராஜா ஐயோ இந்த மத்தியில கசம் தெரியும் இந்திக்காரவா உங்க அம்மா கிட்ட போயிட்டு சொன்னா பையனுக்கு கல்யாணம் வளையா போய்க்கிறாங்க அப்படி இல்ல நாடாச்சு நேராச்சு நான் நாடா கண்டேன் தேவன முடிவர் அல்ல ஆமா அப்படியே கிடல நடுங்க வேண்டும் செய்ய மாட்டேன் ஆமா செய்ய மாட்டேன் என்னடா அங்க சொல்ற மகாராஜா நடுங்க வேண்டும் ஆனா இருக்க நேரத்து இப்ப நான் சீரஞ்சிருபாடு வாழ்ந்து வருகிறேன் ஆமா அந்த நேரத்து இந்த வனத்தை என்ன சுத்தி பார்த்தா நம்ம நாட்டுல எவனா இருக்கிறானா இல்லையா அப்படி பார்க்க வேண்டும் அது பார்க்க வேண்டும் சுத்தி பார்க்கலாமா தம்பி பாத்தியா எப்படி இருக்கிறா என்ன பாதிவோ
என்னை கண்டு வானேறு எவரு தானமா என்று வராவாய பூமானே பதினேனே செவினேனே உனக்கேற்ற ஜோதினா இருக்காங்க அத விடு அவ அழகு பார்த்தா எப்படி தெரியுமா அந்த காலத்தூர் அப்படி போறேன் நானா அது எந்த ஊரடி முந்த பேரடி என்கிட்ட காட்டாத என் மண்டை குழ குழன்னு ஆகுது. எங்க உனக்கு ஒண்ணு இல்ல 10 இல்ல எங்க 1 இல்ல 10 இல்ல 100 இல்ல 1000 இல்ல 10000 இல்ல மயிரா குடுக்க போறேன். அப்புறம் வெங்காயத்தை குடுக்க போறேன். 1 இல்ல 100 இல்ல 2000 குடுக்குறேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல அம்மா குடுக்குறேன் நானு. அவரு கொண்டாட்டி எப்படி பரியாரிக்கு கூட்டி வச்சாரு கொண்டாட்டி எப்படி பரியாரிக்கு கூட்டி வச்சிங்களோ அது 25000 ஆயிடுச்சு. நீ எவ்வளவு தருவேன்? அது மாரி என்ன ஒரு ரவுண்ட் நைட் என் வீட்டுக்கு வா, நான் சேர்த்து வைக்கிறேன். இந்த வம்பூர் உலகத்தில் நம்பி வாசம் இல்ல அத பாக்க பாக்க என் தள்ளி ரிபேஸ்ல வருது. ஐயா ஐயா தேனார் மொழி என்ன மனது யாரு தேடி நந்தேனே ஐயா தேனார் மொழி என்ன மனது யாரு தேடி நந்தேனே பட்டதோ பட்டதோ அருமை மயங்கினே அதிர்ச்சினே சுகுமார
அது மன்மத பானுபதி சண்டாளம் பாவி இந்த புள்ள நீதான் பேச்ச ஓய்வு மரியாதை சொல்ற நீ எடுத்துட்டு போயிடு என்ன நான் யாருன்னு தெரியுமா? நீ யாவனா இருந்துட்டு போ நான் யாரு, என்ன ஊரு, என் பேர் என்ன, நான் எப்படி பெண் உருவத்தில் வந்தேன் தெரியாம வந்து சார் இடம் கம்மியாச்சு. என் பேரோ மலத்தரக்கன் நிலத்தரக்கன். ஆமா பேரு நிலத்தரக்கனா பிறந்து அது அப்பா நாரதர் பிடித்து அடியோத நம்ம அடித்து ஆமா அடித்தவனே அவர் என்ன சாபம் விட்டா தெரியுமா? நீ ஒரு பெண்ணாக போக வேண்டும் அப்படின்னு எனக்கு சாபத்தை அளித்தார். அந்த சாபத்தை படியே மீண்டும் பெண்ணாக ஆழி பெண்ணாக உருவமாறி ஆனா நாரதர் காலில போய் விழுந்தேன். ஐயா என்னுடைய சாப கட்டளை எப்படி போகும்னா நான் கேட்டேன். அது கேட்டு அதுக்கு அவர் இன்னும் நீ உன்னை போல எவனு ஒரு நீ சரி ஒரு அரசு நீ சரியோ அப்ப உன்னுடைய உருவம் வந்து விடும் அப்படின்னு அவருக்கு மறுவரம் கொடுத்து விட்டார். அத போல நான் உன்னை சேர்ந்த ஒரு பிள்ளை பிறந்து விட்டது. அதனால இந்த பிள்ளை யார் கொடுத்தது? இந்த பிள்ளை யார் கொடுத்தது? புள்ள பெத்தது ஒன்னா நான் தான். நான் உண்மையை சொல்றேன், புள்ள பெத்தது நான் தான். நீ சேராம புள்ள பேக்க முடியுமா? இல்ல இல்ல நீ தானே சேர்ந்த. இந்த புள்ளைக்கு அப்ப யாரு? நீதான் போய் வளர்க்கணும். என்ன வளர்க்க சொல்ற? இந்த புள்ள வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. நான் எடுத்துட்டு போ, நீ எடுத்துட்டு போ. நீ எடுத்துட்டு போடா. அந்த புள்ள ஊன போட்டு வருது பாருங்க, கால் உடைச்சு கிடைச்சு. நானே ஒரு ராட்சதன். ஆமா இது என்னோட அனுபவம். ராட்சத வரம். ஆமா அதனால நான் அரக்கரக்குலாம். ஆமா அதனால இந்த பிள்ளை வளர்த்தேன். எனக்கு பங்கு வந்து விடும். அதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இவனை விடுவதில்லை. ஆனால் என்னை சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்றெடுத்தான். அந்த பிள்ளை ஆகாயத்தில் இருந்து விட்டான். இன்னைக்கு இவனை நான் பார்க்கணும். சண்டை செத்து பேரா செத்து பிற்பாடு பேருவான். என்ன எதுக்கா அங்க போ
தள்ளிக்குப்பா இந்த பையனை எழுப்பு தம்பி பெரியவரை ஏந்து அப்படியே ஒதுங்கி உக்காடு அப்படியே மேற்கு போ அப்படியே போ மேற்கு போ அப்படி போடா உள்ள போய் படுறா அந்த ஆளை எழுப்பிட்டு அந்த தம்பி எழுப்பிடு போயிடலாம்